friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் அண்ட் ஹெல்தியான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய குழம்பு தாங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு பேனை வச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு குட்டி கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மெல்லாம் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேங்காய் நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப கொழுப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. தேங்காயில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட சமையலில் பயப்படாமல் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. அதோட ஸ்மெல், தேங்காய் வறுக்கிற ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் மல்லித்தூள் நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இப்போது பேஸ்ட் கரைக்க போகிற இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா ஆறின பிறகு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போது நம்ம குழம்பு பண்ண பார்த்துடலாம். எப்படின்னு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு பொரிஞ்சிரட்டும். அதோட வெந்தயம் சேர்க்குறேன். சும்மா கொஞ்சோண்டு ஒரு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதில் வத்தல் சேர்க்குறேன். ஒரு 3 to 4 வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காயம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது ஒரு கப்புக்கு வர அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் குழம்புன்றனால நிறைய சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நம்மளுக்கு உடம்பு பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். சின்ன வெங்காயத்துக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே அதுதான். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு வெட்டி வச்ச தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்தோடனே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து கிடைக்கும், நல்லா மசியும். ஸோ இப்போ நல்லா இது வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதே மிக்சியில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போது புளி தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா புளியை ஊற வச்சு கரைச்ச தண்ணியை இப்போ நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். புளி தண்ணி உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ புளி நீங்கள் சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வருது. நல்லா புளி ஸ்மெல், நம்ம சேர்த்த தண்ணி, அந்த புளி தண்ணியோட ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்லா வத்தணும் இந்த குழம்பு. பாருங்கள், வத்தி நம்மளுக்கு அந்த எண்ணெய், நம்ம சேர்த்த எண்ணெய் அந்த குழம்பு விட்டு தனியாக செப்பரேட் ஆக போகும்போது தான் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ நல்லா அந்த எண்ணெய் தனியாக செப்பரேட் ஆகட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், சைட்லலாம் பாருங்கள், அந்த எண்ணெய் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்மளோட டேஸ்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்டீங்க, ஒயிட் ரைஸோடு நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.